ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த ஒரு வருஷம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டோட ரிசல்ட்டு எனது ஒரு வருஷம் கழித்து பார்க்குறீங்க. ரொம்ப நாளாச்சு வீடியோ போட்டு. நானும் பார்த்திங்கன்னா ஒரு 4-5 மாதமாக வீடியோ போட முடியல. நிறைய நண்பர்கள் ரிக்வெஸ்ட்டாக ரொம்ப கேட்டுக்கிட்டதுனால நான் இப்போயே வீடியோ பதிவிடுறேன். இது கண்டிப்பாக நானும் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அதே மாதிரி உங்களுக்கும் காமிக்கணுங்கிறது தான் என்னோடய இது. ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் நான் புதுசாக பண்ணுறவங்க அனைவரும் கண்டிப்பாக போய் பண்ணுங்கள். இது சாதாரண ஒரு விஷயம். அதனால் நீங்கள் பயந்துக்க வேண்டாம். ஏன்னா பயந்துக்கிட்டு தான் நானும் இந்த வீடியோ பதிவிட்டேன். ஃபஸ்ட்டு மந்த்லேருந்து வீடியோ பதிவிட்டேன். என்னடா முடிய வரலையே அப்படின்ட்டு. முடி வர்றது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 3 மாதம் கழித்து தான் முடியோட வளர்ச்சி ஆரம்பிக்கும். நான் ஸ்டார்டிங்கில் ரொம்ப பயந்துருந்தேன். ஐயோ முடி இன்னும் வரலையே அப்படின்ற மாதிரி. நான் அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் ஃபாலோ பண்ணுற மாதிரி இருந்தேன். முடி வந்தது, ஆனால் கொஞ்சம் வச்ச முடியும் கொட்டினது. அதை கொட்டி தான் வளரும் அதோட ப்ராசஸ்ஸு. ஆனால் ஒரு 8 மாதம் கழித்து ஒரு சில முடியெலாம் கொட்டினது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபாலோ பண்ணுறது சரியில்லை. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த ஜிஎஃப்சி பிஆர்பிலாம் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் கரெக்டாக எடுத்த மாதிரி இப்போல்லாம் எடுக்கலை, விட்டுட்டேன். நேச்சுரல் இது மட்டும் இது பண்ணிக்கிட்டு விட்டுட்டேன். அதனால் அது ஒரு ஃபால்ட் இருந்தது. ஆனால் அதையும் இப்போ எடுக்கணும். ஒரு பிஆர்பியாவது அது மாதிரி எடுக்கணும். கண்டிப்பாக எடுத்தால் இதாகும். அப்புறம் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிவிட்டு புதுசாக இருந்த நண்பர்லாம் கேட்டாங்க. நிறைய டவுட், எனக்கு முடி வரலன்னு 50 நாளில் 60 நாளில் முடிய வரலைங்க, எல்லாம் கொட்டி போயிடுச்சிங்க அப்படின்னாங்க. பொறுமையாக இருக்கணும். அது உடனேலாம் வராது. 90 நாள் வரைக்கும் கண்டிப்பாக முடி கொட்டி தான் வளரும். ஒவ்வொருத்தங்களும் உடம்பாக அதுக்கு தகுந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது. வேறு ஏதாவது ஒன்று உங்கள் கிளினிக்கில் கன்சல்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் கரெக்டாக சொல்லுவாங்க. அவங்க சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள். நான் எக்ஸ்பீரியன்ஸில் தான் நான் என்னால் சொல்ல முடியும். அவங்களாம் அதுக்குன்னே இது பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்கிறது தான் சரி. ஏன்னா அடிக்கடி மெசேஜ் ஃபோனு இதையே கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. எனக்கும் கஷ்டமாக இருக்குது ஒரு சில டைம் இது பண்ணுறதுக்கு. ஏன்னா கேட்டதையே கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. பொறுமையாக இருக்க மாட்டேங்கிறாங்க. போய் இவ்வளோ நாள் பொறுமையாக பண்ணியாச்சு, அதுக்குள்ளே அவசரம். நானும் அப்படிலாம் இருந்தேன். நான் பொறுமையாக தான் இருந்தேன், அவசரம்லாம் பண்ணல. அந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அவசரமாக விடாமல் இருங்க. கண்டிப்பாக இது தெரியும். ஏன்னா ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணி 90 நாளுக்குள்ளே முடி வளர்ச்சி அதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும். 91வது நாளில் தான் முடி வளர்ச்சி ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அந்த ப்ராசஸை கொட்டி தான் வளரும். பேபி முடியெல்லாம் வளரும். இது இருக்கும். ஏன்னா எனக்கெல்லாம் அந்த மாதிரி தான் இருந்தது. எனக்கெல்லாம் 100 நாள் வரைக்கும் முடி கொட்டி தான் வந்தது. ஏன்னா அந்தளவுக்கு என்னோடய பழைய ஃபோட்டோ கூட அனுப்புகிறேன் பாருங்கள். வேறு ஏதாவது இது இருந்தால் எனக்கு இந்த வீடியோ நோக்கம் புதுசாக ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறவங்க போய் பண்ணுங்கள், தாராளமாக பண்ணுங்கள். முடி எடுத்து வச்சா வளரும். எனக்கு பின்னாடி இருந்து எடுத்தாங்க, அப்புறம் தாடியிலேருந்து இதுலேருந்து எடுத்தாங்க. கொஞ்சம் எடுத்து வச்சாங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு டைம் பண்ணணும். இந்த இடம் இது வரைக்கும் தான் எனக்கு பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே கொஞ்சம் எனக்கு பண்ணணும். அப்புறம் இந்த லைனிங் பண்ணணும். இது பண்ணணும். செகண்ட் சர்ஜரி பண்ணுவேன். எனக்கு டோனர் ஏரியா எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு நல்ல கிளினிக்கை தேர்ந்தெடுத்து பண்ணணும். ஏன்னா கண்டிப்பாக பண்ணுவேன். ஏன்னா இப்போயும் இன்னும் 2-3 மாதத்தில் பண்ணணுங்கிற ஒரு இது இருக்குது. பண்ணினா தான் முழுமையாக எனக்கு கம்ப்ளீட் ஆகும். உண்மையாலுமே நிறையா அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு. உண்மையாலுமே அதுக்கு முதல் சல்யூட். ஏன்னா இது எதிர்பார்க்க கூட இல்லை. எனக்கெல்லாம் திரும்ப முடி வளரும், முடி இருக்கும் அப்படின்றலாம் நான் நினச்சி பார்க்கல. ஆனால் இருந்திருக்கு. அதுக்கு உண்மையாலுமே பார்த்திங்கன்னா இந்த அறிவியல் தொழில்நுட்பத்துக்கு உண்மையாலுமே மருத்துவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். ஆனால் அவங்களாம் பொறுமையாக இருந்து கண்டுபிடிச்சி இது பண்ணது தான் இன்றைக்கி இன்னொருத்தருக்கு ஒரு மருந்தாக போய் அமையுது. அது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். உண்மையாலுமே புதுசாக கேட்குற நண்பர்கள் அனைவரும் கேளுங்க. எல்லாருமே பயனடைங்க. அதுதான் என்னோடய நோக்கம். நான் ஃபீல் பண்ணது யாரும் என்ன மாதிரி யாரும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு விடிவு இருக்குது அப்படின்ற ஒரு மெசேஜை இதன் மூலிமா உங்களுக்கு நான் தெரிவிக்கிறேன். எல்லாருமே பயன்பெறுங்க. வேறு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்டில் இது பண்ணுங்கள், ஃபோன் பண்ண வேணாம். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எல்லாருமே இது பண்ணுங்கள். எல்லா கிளினிக்கும் நான் இந்த கிளினிக் அந்த கிளினிக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன கூட இல்லை. உங்களுக்கு எந்த சாய்ஸோ இது பண்ணுங்கள்.
எல்லாமே உங்களோட சாய்ஸ் தான். எல்லாருமே ஒரு இடத்துல எல்லாருமே கரெக்டாக இப்போ வந்து பண்ணுறாங்க. இப்போல்லாம் நன்மை அதிகமாகிடுச்சு. அதனால் இதாக இது பண்ணுங்கள். அனைவரும் பயன்பெறுங்க. நன்றி.